மோஸ்ட் டேஞ்சர் ரூட் இன் மூணாறு. ப்ரோ பறக்கோட போறேன் ப்ரோ. ரூடு எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம். இறக்குறதுக்கா தற்கூரி செத்து போயிடுவா. பாதை இருக்கா இறக்குறதுக்கு. ப்ரோ எனக்கு குடு ப்ரோ, நானும் பாக்குறேன் பைனாக்குலர். எங்க தண்ணி செம்மையா அப்படியா? ஓ வேற மாதிரிண்ணா. ப்ரோ அந்த ஃபால்ஸ் தான் ப்ரோ ட்ரெக்கிங் பண்ணி கூட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நடந்தே போகணும். வேற மாதிரி இருக்கு ப்ரோ. வீடியோ குவாலிட்டி தள்ளி விட்டுறதுல கோயம்புத்தூர்லேருந்து மூணாறு போகிறதுக்கு இந்த உடுமலைப்பேட்டை தாண்டி ஒரு ஃபாரஸ்ட் ரூட் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் அண்ட் ரைடர்ஸ் ரைட் பண்ணுறதுக்கான காரணமே இந்த ரூட் வழியாக ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது. அப்படின்றத தாண்டி இது ஃபாரஸ்ட் ரோடு, ஏதாவது அனிமல்ஸை பார்த்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் போயிட்டுருக்கோம். நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். பட் எதுவுமே சிக்கிற மாதிரி தெரியல. நானும் 8 திசையிலையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்றுமே தெரியல. ஆனால் போர்டு மட்டும் வச்சுருக்காங்க. ஆமை இருக்குன்றாங்க, யானை இருக்குன்றாங்க, நரி புலி எல்லாம் இருக்குன்றாங்க. இந்த படத்தில் மாதிரி தான் சட்னி இருக்குன்றான், சாம்பார் இருக்குன்றான், ஏன் சால்னா கூட இருக்குன்றான், ஆனால் பரோட்டா மட்டும் இல்லைன்றான். அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பார்த்துல நான் பார்க்குறேன், எதுவுமே சிக்க மாட்டேது. இப்படிலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா, மண்டை காஞ்சிச்சுன்னா அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது இயர்லி மார்னிங் ரைடுக்கு வரணும். அதுக்கு 4 மணிக்கெலாம் கிளம்பி வந்துடாதீங்க. செக் போஸ்ட்லேயே துரத்தி விட்ருவாங்க. ஏன்னா உடுமலைப்பேட்டை டு மூணாறு இந்த ரோட்டில் இருக்க ஃபாரஸ்ட் ரோட்டில் 6 to 6 தான் மட்டும் அலோடு. அது பைக்கர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குன்றனால 6 to 6 தான் அலோவ் பண்ணுவாங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரணும். அப்படின்றப்போ நீங்கள் கரெக்டாக ஓப்பனிங் டைம் 6 o'clock நீங்கள் போனீங்கன்னா இயர்லி மார்னிங் அதாவது அனிமல்ஸை நீங்கள் வாட்ச் பண்ண மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் சான்சஸ் இருக்குது. மார்னிங் டைமும் ஈவினிங் டைமும். ஏன்னா மார்னிங் டைம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னு உணவு தேடுறதுக்கு வெளியே வரும். அதே மாதிரி ஈவினிங் டைமு. ஸோ அதே மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய இடத்துல இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டைமேட்டில் கிளைமேட்டு வேறு கொஞ்சம் சில்லாக இருக்கும், அதான் வெளியே வரும். ஏன்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம டெம்பரேச்சர் இருக்கும். ஏதாவது நேரத்தடியிலையோ மரத்தடியிலையோ நிழலுக்கோ இல்லை ஏதாவது குன்று பகுதியிலையோ குகை பகுதியிலையோ படுத்து கிடக்கும், பதுங்கி இருக்கும். அதனால் அந்த ஒரு காரணத்தால் கூட பார்க்காம இருக்கலாம். எவ்வளவோ காரணங்கள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு காரணமாக தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா நான் ஈவினிங் டைம் நைட் டைம் இந்த ரூட்டில் தான் வந்தேன். நைட் டைம் வரும்போது ஒரு மான் பார்த்தேன். ஒரு மானுன்னு சொல்கிற ஒரு மான் கூட்டத்தையே பார்த்தேன். நடு ரோட்டை மறைச்சிட்டு நின்றானுங்க. இத்தனைக்கு நான் பக்கத்தில் வரைக்கும் போனேன், அசரவே இல்லை. கிட்டத்தட்ட என் பைக்கு ஒசரத்துக்கு இருக்கான். மானியத்தை தண்டி இருந்தால் யானைலாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு அள்ளு விட்டுரும் போல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு டைம் நான் யானையை மட்டும் நேருக்கு நேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நேருக்கு நேருன்றது தூரமாட்டு பார்த்தாலே போதும். இது வரைக்கும் கண்ணால் நேர் அதாவது என் கோயில் யானையை பார்த்துருக்கேன். காட்டு யானை இது வரைக்கும் எவ்வளோ ஃபாரஸ்ட் நானும் ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் காட்டு யானையை பார்த்ததே இல்லை. ஒரே ஒரு டைம் அதாவது நானும் யானையும் நேருக்கு நேர் சந்திக்கிற அந்த தருணம் என் உதட்டில் சிரிப்போட மரணத்தை எதிர்கொள்வேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு பிடிங்கி அடித்து தெரிச்சுட்டு ஓட வேண்டியதான். என்ன பண்ணுறது, பார்க்கணும். பட் ஒரு ட்ரீம் ஆசை தானே, எல்லா ரைடர்ஸ்க்கும் இருக்கும்ல. எவ்வளோ பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நான் புளியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். அதெல்லாம் வெரி வெரி டேஞ்சரஸ். அதெல்லாம் படத்தில் பார்க்குறதோட சரி, நேரில் பார்த்தா அடித்து சமைச்சு தின்னுட்டு போயிடும். என்னடா அவன் பேக்ரவுண்டில் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. ரைட் பண்ணும்போது ஏதாவது பாடிட்டே புலம்பிக்கிட்டே வருவேன். அதை மறையிறது தான் பேக்ரவுண்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா பாட்டு பாடுறது நானா, என்னை திட்டுறதும் நான் தான். அதாவது என் மனசு அதாவது லவ் ஃபீலில் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மைண்ட் என்ன சொல்லும், ஏன்டா உனக்கு பொம்பளை சுகிக்குதான்னு கேட்கும். எனக்கு என்ன டவுட்னா, இல்லை நான் மட்டும்தான் இப்படி எனக்கு நானே பேசிக்கிறேன்னா, இல்லை என்ன இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் பேசுவாங்களா அப்படின்றது தான். சைக்காலஜி படி தனியாக இருக்க பர்சன் அவங்ககிட்டே பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மோஸ்ட்லி நான் தனியாக ஸ்டே பண்ணி தனியாக ரைட் பண்ணுறதுனாலேயே கூட அப்படின்ற இப்படி தாட்ஸ் வரலாம். சரி, ஓகே. இப்போ இந்த ட்ரிப்பில் என்னன்றதா பார்க்கலாம். எங்க மூணார் போற வழியில பாக்குற இடம் ஃபுல்லாமே வியூ பாயிண்ட். கீழே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சொன்னீங்க, ஐயோடா வேற மாதிரி. இங்க இருந்து விழுந்தா இன்னும் வேற மாதிரி இருக்கும். நான் வியூ வாட்டர் ஃபால்ஸ் வெறித்தனமா இருக்குண்ணா. கீழே எங்க என்ன பறக்குது? வீடா ப்ரோ? ஃபால்ஸ் அங்க இருந்து வருது ப்ரோ, அந்த கடைசியில இருந்து வருது ப்ரோ. போல அங்க இருந்து வருது.
இங்க அங்க பாருங்க ஜி, அங்க இருந்து வருது ப்ரோ, இங்க இருந்து வருது, அங்க இருந்து வருது, தெரியுதா? இறக்குறதுக்கா? தற்கூரி செத்து போயிடுவாடா, பாதை இருக்கான் இறக்குறதுக்கு. இது முடி போட்டு தள்ளுற காட்டுறேன் பாருங்க இப்ப. ப்ரோ மீன் மிதக்குது ப்ரோ, மீன் ப்ரோ, மீன். அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. யானை தண்ணி குடிக்குமான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போலாம். எப்படி நான் மேலே ஏத்துறது? உள்ள கவுத்தி விட்டேன்னா சோழி முடிஞ்சு. அங்க இருக்கவங்களாம் பதறிட்டு வருவானுங்க. ஆல்ரெடி ஒரு முக்கோணம் போட்ட போர்டு கீழே அடித்து நகர்ந்து கிடக்கு. விளையாடா டேய், வண்டி இறக்க போறேன்டா. கீழே தட்டும் ப்ரோ, பறக்க விட போறேன் ப்ரோ. பறக்கும் வண்டி இன்னைக்கு தான் கண்டென்ட் தான். பறக்க போறேன் விளையாடுதானே. ஏன் ப்ரோ அந்த தண்ணிக்குள்ள மீன் மிதக்கிறது எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா? என் ஃபோனில் தெரியுமா? டவர் கிடைக்குதா? 0 பாயிண்ட். டவரும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஜியோ கிடைக்குது. ஜியோ கிடைக்குதா? நல்லா கிடைச்சது இப்போ. ஏர்டெல் தான் சுத்தமாக. வாட்டர் பால்ஸ் நல்லா இருக்குல்ல. இப்போ என் கேள்வி என்னன்னா, அங்கே மிதக்கிற மீன் என் மொபைலில் தெரியுமா தெரியாதான்? நானும் ஏதாவது யானை ஈன தண்ணி குடிக்க வரும்னு பார்க்குறேன். டேய் வரானுங்க பாரு. என்னடா ஒன்று பிரிச்ச உடனே என்னடா இருக்கும், ஏதுடா இருக்கும் ப்ரோ? அப்படி இல்லைடா, அப்படி இல்லைடா, ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். பார்க்குறான் ப்ரோ, அங்கே பாரு பார்க்குறான். ஹாய் என்னத்தையா ஹெல்மெட் எப்படின்ட்டு போயிடாமடா. இவங்க கூட பரவாயில்ல ப்ரோ, இந்த வெள்ளை குரங்கு இருப்பாங்க அவங்க எல்லாம் வெரி டேஞ்சரஸ். ப்ரோ எனக்கு குடு ப்ரோ, நானும் பார்க்குறேன். பைனாக்குலர் எங்க தண்ணி செம்மையா விழுகுது. அப்படியா? என்ன அவ்வளோ க்ளோஸாக இருக்கு? வேற மாதிரி இருக்குண்ணா. 100x எல்லாம் எங்க, இதெல்லாம் 200x. சூப்பரா இருக்குண்ணா. அதோட அங்க ஒழுகுற மாதிரி இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம்னா செம்மையா இருக்கு. இதெல்லாம் நாம் பக்கத்துல போய் பார்க்கவே முடியாதுல்ல. செம்மையா போகுது. ஒன்று சரிங்க இருங்க இருங்க. தெரியுது. ஓகேண்ணா ஓகேண்ணா. சே லென்ஸ் மாறிடுது. ஓகேண்ணா. இப்போ நகட்டுங்க நகட்டுங்க. சரிங்க. இன்னும் கொஞ்சம் வேற மாதிரிண்ணா. ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே ஒன் செகண்ட். இன்னும் கொஞ்சம் இருங்க. தண்ணி நிறைய போயிட்டு இருக்குண்ணா. அங்கிட்டு இருந்தும் வருது, இங்கிட்டு இருந்தும் வருது. என்னத்தடா பாக்குறீங்க? எனக்கு புரிஞ்சிருச்சுடா. நீங்க நிப்பாட்டுங்க. என்ன ஒன்று பாருங்க. மோஸ்ட் டேஞ்சர் ரோடு இன் மூணார். இந்த ரோடு எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம். ஏன்னா சைடில் இருக்க அழகான விஷயத்தை நீங்க ரசிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னு நினைக்கும் போது பள்ளத்துக்குள்ள விட்டுறக்கூடாது. அதான் விஷயம். ஏன்னா உங்க டிரைவிங் கண்ட்ரோல்
எப்படி சொல்கிறது, ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் ரோட்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ரோடு ரொம்ப சின்ன ரோடு. ஸோ இந்த ரோட்லையும் கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே டைமில் இந்த வியூவும் பார்த்துக்கிட்டே போகணும். அப்படின்றப்போ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். சின்ன ரோடு, வியூ வேறு செம்மையாக இருக்குது. ரோட்லேயும் ட்ரைவ் பண்ணணும், வியூவும் பார்த்துட்டு போகணும். அப்பா இந்த டைமு வேற மாதிரி இப்போ ப்ரோ நான் அப்படியே வண்டியை பறக்க விட்டு வரேன். போ அந்த ரிவரை பாத்தீங்களா? A few minutes later. நான் இதான் வியூ பாயிண்டா? வியூ பாயிண்ட் வந்துச்சு நினைக்கிறேன். ரோட பார்த்தாலே தெரியுது. ஐயோடா வேற மாதிரி வருமா? எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்க ஃபால்ஸுக்கு தான் அந்த ரூட்டில் ட்ரெக்கிங் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இறக்க வண்டியை பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரி. அந்த ஃபால்ஸ் ப்ரோ, அந்த ஃபால்ஸுக்கு தான் ப்ரோ ட்ரெக்கிங் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. அந்த சைடில் ஒரு ரோடு காமிச்சேன்ல, சைடில் ஒரு ரோடு, அந்த ஃபால்ஸுக்கு தான் அது கூப்பிட்டு போகும். அந்த இருந்து நடந்தே போகணும். நடந்தே கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு பேக்கேஜ் எவ்வளோன்னு தெரியல. அங்கே தான் கூப்பிட்டு போவாங்க நடந்தே. போன டைம் நான் வரும்போது என்கிட்ட 100X மொபைல் இல்லை, சாம்சங் S23 இல்லை. பட் இந்த டைம் ஐக்யூ இருக்குது. அது லெவலுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் இது டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாம். தீமா 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 அப்பா வேற மாதிரி இருக்கு ப்ரோ. வீடியோ குவாலிட்டி தள்ளி விட்டுறதுல பரவாயில்ல ப்ரோ. வேற மாதிரி இருக்கு ப்ரோ. இருக்கு அவங்ககிட்ட கூட பார்த்துட்டு தரட்டும். கண்டுபிடிச்சிட்டேன். அங்க பார்த்த ஆமை தான் இது. செத்து கருவடாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கியர்ல வச்சு வண்டியா? கியர்ல இல்லாட்டி சரிக்கிட்டு போயிடும். எனக்கு சாப்பிட ஹோட்டலுக்கு போகும்போது மைண்டில் ஒரே ஒரு விஷயம், அவன் அந்த கேரளா கடைக்காரங்கிட்ட போய் சால்னாக்கு பஞ்சாயத்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஊர் ஹோட்டலில் எல்லாம் பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டா சால்னா தண்டு வந்து வச்சுருவாங்க. ஆனால் கேரளாவில் வந்து பரோட்டாக்கு தனி காசாம், சால்னாக்கு தனி காசாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மை இல்லையான்னு தெரியல. உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். அடுத்து மொத்தமாக இந்த 3வது ட்ரிப் வந்து கிட்டத்தட்ட 6 எபிசோடு கிட்ட வரும். இது வந்து 2வது எபிசோடு. அடுத்த எபிசோடு நாளைக்கு வந்துடும். ஸோ டாடா பாய், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம்.